வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிரண் ஹரிஹரன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் வார்ஃபேர பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இப்போ அ இஸ்ரேல், ஈரான் வார் போது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா, உக்ரைன்ல. பட் நம்ம இதுவரைக்கும் கண்ட எந்த வார் மாரி இந்த வார் கிடையாதுங்க. அதாவது ட்ரூப்போட இன்வேஷனு மாத்தி மாத்தி அதுவும் சொல்லலாம். ட்ரூப் இன்வேட் பண்ணாங்க, சுட்டுக்கிட்டாங்க. லைக் AK-47 மிஷின் கன், ஆர்ட்டில்லரி, ஷெல்லிங் இதெல்லாம் நடந்தது. பட் இந்த 2 வார்ல வந்து மத்த எந்த ஒரு வார்லயும் இல்லாத மாரி, இந்த இப்போ சமீபத்தில முக்கியமா ஆப்பரேஷன் சிந்தூரா கூட இருக்கட்டும். அதில நடக்காத என்ன விஷயம்னா, 1 வந்து மாடர்ன் வார்ஃபேர் டெக்னாலஜி லைக் மிசைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து ட்ரோன்ஸ், அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் UAV, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது 3ம் வந்து ரொம்ப முக்கியமான குரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. மத்த மத்த வருடங்கள்ல, மத்த நாட்கள் பழைய காலம் மாரி இல்லங்க. இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ஏஐ நோக்கி முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட்டோ பைலட் வந்து ஒரு கார் குடுக்குறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ பெரிய டெக்னாலஜி ஒரு ரிசர்ச்சும், டெவலப்மென்ட்டும் போயிட்டு இருக்கும்போது, அத மிசைலுக்கும் ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்க்கும் தான் அத இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இனிமேல் வார் வந்து மேக்ஸிமம் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஈரான் அனுப்பிச்ச நூத்துக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம ஆரம்பத்தில வந்து என்கேஜ் பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்ச பாலிஸ்டிக் மிசைல் அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க ப்ளே பண்ணனால இஸ்ரேலுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் வந்திருக்கு ஆக்சுவலி அவங்களோட ஈரானோட தாக்குதல்னால. ஸோ இந்த மிசைலுங்கிறது ரொம்ப பிரிசிஷனான டார்கெட். இஸ்ரேல் நடத்தின ஆப்பரேஷன் ரைசிங் லைன்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஈரானோட IRGC கமாண்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகட்டும், இந்த மாரி முக்கியமான நபர்கள்ல அவங்களோட அந்த கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க. ஒரு ஹை ரைசிங் ஒரு லக்ஸுரி அபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். இந்த மாரி லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ல ஒரு பர்ட்டிகுலர் பெட்ரூம், ஒரு பர்ட்டிகுலர் ரூம்ல இருக்க ஒரு நபர வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்க வந்து ஹை பிரிசிஷனோட அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். அதே மாதிரி ஒரு லாஸ்ட் இயர்ல நடந்த ஒரு அசாசினேஷனா இருக்கட்டும். இன்னொரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இஸ்ரேல் எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா, அதாவது அவங்க கான்வாய் போது. பக்கத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் கன் உள்ள ஒரு கார்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கான்வாய்ல வந்து அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பக்கத்துல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அத எப்படி ஆப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா, சைபர் மூலமா அவங்களோட ஹேக்கிங் டெக்னாலஜி மூலமா அந்த கன்ன ஹேக் பண்ணி, இஸ்ரேல்லே இருந்துட்டே அவங்க அந்த கன்ன வந்து அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எய்ம் பண்ணி சுட்டதா அந்த மாரி. பக்கத்துல அவங்க ஒய்ஃப்க்கு எதுவுமே ஆகலங்க. ஸோ அந்த மாரி வந்து அந்த பிரிசிஷன் அட்டாக்லாம் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜிஸ்ல தான் முடியும். அது வந்து இஸ்ரேல் நெறைய இடத்துல காமிச்சிருக்கு. இனிமேல் மாடர்ன் வார்ஃபேர் அப்படிதான் இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து இனிமேல் வந்து பாம்பர்ஸ் இல்ல ஃபைட்டர் ஜெட் கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் இந்த மிசைல்ஸ்ங்கிறது முக்கியமா ஹைப்பர்சோனிக் மிசைலு, அதுக்கு அத ஸ்டாப் பண்றதுக்கு இன்னும் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரஷ்யாவோட S-500 இப்போ புதுசா வரப்போது. அது வந்து நெறைய பேரு கிளைம் பண்றாங்க. பட் அதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. ஏன்னா பிரம்மோஸ் 2 நம்மளே டெவலப் பண்ண டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா, மாக் 7, 8, மாக் 9 ஸ்பீட்லலாம் போகும். லைக் 8000, 9000, 10,000 பிளஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகக்கூடிய மிசைல்ஸ்ங்க. அதெல்லாம் வந்து சவுண்ட் பேரியர விட பல மடங்கு ஸ்பீடு உள்ளது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு வந்து அத தடுத்து நிறுத்துறதுக்கு எய்தர் இப்ப நம்ம லேசர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி போறோம். அதான் மைக்ரோ மேக்னெட்டிக் லேசர் யூஸ் பண்ணி, லேசர் மூலமா வந்து மிசைல்ஸ ஸ்டாப் பண்றது. ஏன்னா, அது மச் எஃபிஷியன்ட்டா இருக்கும். இன்னொரு மிசைல்ஸ் வச்சு மிசைல் அட்டாக் பண்றது. ஸோ அந்த டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஃபியூச்சர்ல வந்து டெஃபினெட்லி மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ரேடார் சிஸ்டம். அதான் நான் ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொன்னேன். இந்த 3மே வந்து ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். எல்லாத்துக்கும் ஒரு டிவிஷன் ஆர்மி, நேவி, அப்புறம் லேண்ட் இருக்கிற மாதிரி இதுவும் தனியா ஒண்ணு வைக்கணுங்க. மிசைல், ட்ரோன்ஸ்ன்னு வைக்கணும். UAVன்னு ஒண்ணு தனியா வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இது ரொம்ப இன்னும் அடுத்த லெவல் போய்க்கிட்டே தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஈரான், இஸ்ரேலோட வாரும் அப்டேட் சொல்றேன். அது மாரி புதுனா பிசினஸ், அப்புறம் ரிலேட்டட் வார், அப்புறம் ஜியோ பாலிடிக்ஸ், அப்புறம் பெர்சனாலிட்டி, செலிபிரிட்டி இந்த மாரி ரிலேட்டட் உள்ள நியூஸ், அப்புறம் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் ஹரிஹரன்.